துக்கத்தோடு அல்ல. ஆமேன். சிரித்த முகத்தோடு பாஸ்டர் சதீஷை நாங்கள் வரவேற்போம். ஆமேன். சத்தம் போதாது. ஆமேன். ஆமேன். சரி, அமர்ந்து கொள்ளுங்கள். பாஸ்டர் சதீஷை குறித்து அவர் சொல்ல மாட்டார், ஆனால் நான் சொல்லிடுறேன். பாஸ்டர் சதீஷ் ரொம்ப தூரத்தில் இல்லை, பிரான்ஸில் பக்கத்தில் தான் ஊழியம் செய்கிறார். ஆமேன் சொல்லுங்க. நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிற நல்லொரு தேவ மனிதன், இளம் வயதுள்ள பாஸ்டர் கிறிஸ்டியை போல சின்ன பொடியன். ஆமேன் சொல்லுங்க. சின்ன பொடியன். ஆமேன். நல்ல துடிதுடிப்பான ஒரு ஊழியக்காரன், நல்ல தாழ்மையான ஒரு தேவ மனிதன். இந்த நாட்களில் எங்களுக்கு எங்களோட ஐக்கியமாக இருக்க கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான பாத்திரம். கரங்களை தட்டி ஊழியக்காரனுக்கு நன்றி தெரிவிப்போம். அது மாத்திரமல்ல, சகோதரி மரீனாவை கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்போம். ஆமேன். பாஸ்டருடைய கையில் கொடுக்கிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். Hallelujah. Alléluia. Happy Christmas. Joyeux Noël. எல்லாரும் பக்கத்துல உள்ள ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க Happy Est-ce que Christmas. vous pouvez vous adresser à la personne à côté de vous et dire சந்தோஷமா Joyeux சொல்லுங்க Noël? Happy Christmas. Dites avec joie Joyeux Noël. Happy Christmas. Joyeux இந்த பக்கம் Noël. ஒருத்தருக்கு அந்த பக்கம் ஒருத்தருக்கு Happy Christmas. À votre voisin de droite, à votre voisin de gauche, dites-lui Joyeux Noël. நவம்பர் மாதத்துல Au mois de novembre, பாஸ்டர் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு, pasteur avait dit lors d'une conférence, இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்க தான் செய்தி கொடுக்கணும் அப்படின்னு. c'est à vous de faire la prédication le jour de Noël. நான் நினைச்சேன் Moi je pensais, பாஸ்டர் யாருக்கோ வேற ஒரு பாஸ்டருக்கு அடிச்சு அந்த நம்பர் எனக்கு வந்துருச்சு போல, அப்படிதான் நான் நினைச்சேன். je pensais que pasteur voulait appeler un autre pasteur et que sans faire exprès, il m'appelait moi. திரும்பவும் நவம்பர் கடைசியில திரும்ப கால் பண்ணார். Puis il me rappelle le novembre, la fin du mois. இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்க தான் செய்தி கொடுக்கணும் வாங்க அப்படின்னு. Pour le culte de Noël, c'est à vous de faire la prédication, venez. அப்பதான் நான் அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து C'est alors que j'ai pris cela au sérieux. ஜெபிக்க ஆரம்பித்தேன். J'ai commencé à prier. பாஸ்டர் கூப்பிட்டா Pasteur m'a invité. இந்த உலகத்துல எங்க இருந்தும் ஆள் வரதுக்கு தயாரா இருக்கு. Si pasteur invite quelqu'un, beaucoup de personnes peuvent venir de très loin. அண்டார்டிகால இருந்து கூட ஆள் வர தயாரா இருக்கு. Il y a beaucoup de personnes même de l'Antarctique qui sont prêtes à venir ici. நான் யோசிச்சேன், இவர் என்ன கூப்பிடுறாரு. Et moi j'ai réfléchi, pourquoi est-ce qu'il m'invite moi? ஆனாலும் Cependant, ஆனாலும் நான் பிறகு நினைச்சேன் பாஸ்டர் என்னை நேசிக்கிறார். j'ai compris en fait qu'il m'aimait beaucoup. அன்பினால எனக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். C'est par amour qu'il m'a donné cette invitation. இப்ப நான் ஒரு கெஸ்டா வரல. Je ne suis pas venu en tant qu'invité ici. உங்களோட சேர்ந்து கிறிஸ்மஸை கொண்டாட வந்திருக்கேன். Je suis venu avec vous fêter Noël. இன்னும் கொஞ்சம் இந்த சவுண்ட். உங்களோட சேர்ந்து கிறிஸ்மஸை நாங்க கொண்டாட Je வந்திருக்கிறோம். suis venu célébrer Noël avec vous. சில நேரம் நீங்க எல்லாம் இன்னைக்கு அழகா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கீங்க. Vous êtes tous bien habillés. ஆனா உங்க முகங்கள்ல தான் சந்தோஷம் இன்னும் காணாது. Mais je pense que le sourire sur votre visage n'est pas suffisant. சிலர் கிறிஸ்மஸை உடுப்புல காட்டுவாங்க. Certaines personnes montrent Noël à travers leurs vêtements. அவங்களுடைய மனசுல அந்த சந்தோஷம் போய் இருக்காது. Mais il n'y a pas encore le sourire dans leur cœur. Dress என்னமோ நல்லா உடுத்தி இருப்பாங்க. C'est vrai qu'ils ont de beaux vêtements. ஆனா மனசுல ரொம்ப துக்கம் இருக்கும். Mais dans leur cœur, il y a encore beaucoup de peine. அநேகருடைய முகத்துல நான் சிரிப்பை இன்னும் பார்க்கல. Je ne vois pas de sourire encore sur de nombreux எல்லாரும் visages. சந்தோஷமா சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். Tout le monde doit dire avec joie, l'Éternel est கர்த்தர் bon. நல்லவர். L'Éternel est bon. இன்னைக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அப்படி யாராவது இருந்தா மட்டும் ஒருக்கா கையை வைத்து காட்டுங்க. இன்னைக்கு நான் Est-ce qu'il y a des personnes qui disent venir pour la première fois ici même? Est-ce que vous pouvez lever votre main s'il vous plaît? Amen. ஒரு சில கைகளை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை Je ஆசீர்வதிப்பார். vois quelques mains se lever, que l'Éternel vous bénisse. அந்த இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். Au nom du Seigneur Jésus-Christ, je vous bénis. நீங்கள் வந்திருப்பது ஒரு கோயில் அல்ல. Vous n'êtes pas venus dans une église. தேவனுடைய சமூகத்துக்கு Vous வந்திருக்கிறீர்கள். êtes venus dans la présence de Dieu. தேவனுடைய சமூகத்தில் Dans le sanctuaire de Dieu. தேவன் எழுந்தருளுவார். தேவனுடைய சமூகத்தில் தேவன் எழுந்தருளும் பொழுது
L'Éternel est donné prêt à tout donner dans le sanctuaire de Dieu. எந்த சூழ்நிலை தடையா இருந்தாலும் Quels que soient les obstacles dans votre vie, எவ்வளவு பெரிய யுத்தம் உங்களுக்கு முன்னாலே இருந்தாலும் même s'il y a un grand combat devant vous, உங்களால முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்னாலே même si இருந்தாலும் vous êtes dans une situation oppressante où vous ne தேவன் pouvez pas bouger, எழுந்தருளினால் si l'Éternel se lève, சூழ்நிலைகள் தலைகீழாக மாறும். les circonstances இந்த changent. கிறிஸ்துமஸ் உங்களுடைய சூழ்நிலை தலைகீழாக மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். Dans ce Noël, les circonstances vont இந்த changer dans votre கிறிஸ்துமஸ் vie. உங்க வாழ்க்கையில புதிய மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது. Parce que l'Éternel va donner de nouveaux changements dans votre வலது vie. கைகளை உயர்த்தி வலது கைகளை உயர்த்தி Est-ce que vous இயேசுவின் pouvez lever நாமத்தினால votre main droite et dites au nom du Seigneur Jésus? இந்த கிறிஸ்துமஸ் என் வாழ்க்கையில புதிய மாற்றங்கள், À ce Noël, il y aura un nouveau changement dans ma vie. புதிய அற்புதங்கள், Il y aura de nouveaux miracles, புதிய அதிசயங்கள் de நடக்கிறது nouveaux இயேசுவின் நாமத்தில். prodiges au nom du Seigneur Jésus. வியாதிகள் சுகமாகுகிறது இயேசுவின் Les நாமத்தில். maladies அறிக்கை vont பண்ணுங்க, guérir அறிக்கை au பண்ணுங்க, nom அறிக்கை du Seigneur Jésus. மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். L'Éternel va former des changements. சூழ்நிலை வேண்டுமானால் மிக கடினமா இருக்கலாம், Même si les circonstances sont vraiment néfastes. ஆனால் தேவன் சூழ்நிலைகளுக்கு மேலாக கிரியை Mais செய்கிறார். l'Éternel peut agir au-delà des இந்த circonstances. கிறிஸ்துமஸ் உங்க வாழ்க்கையில வித்தியாசமாய் மாறப் போகிறது. Ce Noël sera différent dans votre விசுவாசிக்கிறவர்கள் vie. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்லா நன்றி Est-ce சொல்லலாம். que nous pouvons acclamer le Seigneur et le remercier? ஓகே ரைட் ஆமென். கர்த்தர் நல்லவர். L'Éternel est bon. சில 2000 வருடங்களுக்கு முன்பு 2000 ans auparavant, அநேக கன்னிகைகள் காத்திருந்தார்கள். il y avait de nombreuses vierges qui attendaient. ஏனென்றால் அதற்கு முன்பு பல தீர்க்கதரிசிகள் காலகாலமாக ஆண்டாண்டு காலமாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், மெசியா இந்த உலகத்திலே மனிதனாய் பிறப்பார். Et avant cela, de nombreux prophètes ont prophétisé, ils avaient annoncé la venue du Messie. அந்த கடவுள் மனிதனாய் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் Ils சொன்னார். avaient prophétisé que le Seigneur allait venir en tant qu'humain sur cette terre. அநேக கன்னிகைகள் காத்திருந்தார்கள். Beaucoup de vierges attendaient. அநேக யூத கன்னிகைகள் காத்திருந்தார்கள். Beaucoup de vierges juives attendaient. எப்படியாவது அந்த மேசியா என்னுடைய வயிற்றிலே பிறந்து விட வேண்டும். Il faut que le Seigneur puisse naître dans mon ventre, dans mes entrailles. காலங்கள் கடந்து போனது. Le temps fut écoulé. சிலர் காத்திருந்து பார்த்து Beaucoup de personnes ont attendu et attendu. அவங்க வீட்டுல சொன்னாங்க, Dans leur maison, on leur a dit, நீ சும்மா உன் வயசை வீணாக்காத. ne gaspille pas ton âge. வயசு போனா சரியான மாப்பிள்ளை கிடைக்காது. Si toi tu es trop âgé, tu n'auras pas un bon mari. வயசு போயிட்டா நல்ல திருமணம் நடக்காது. Si tu es trop âgé, tu n'auras pas un bon mariage. ஏதாவது ஒரு திருமணத்தை செஞ்சு செட்டில் ஆக வழியை பாருன்னு சொன்னாங்க. Fais un mariage quelconque et installe-toi dans ta vie. அநேக கன்னிகைகள் காத்திருந்தார்கள். Beaucoup de vierges attendaient. காலம் போனதால Mais quand le temps s'est écoulé, சிலர் அப்படியே திருமணமாகி கடந்து போய் விட்டார்கள். certaines personnes se sont mariées et ont continué leur vie. அப்படி ஒரு ஆள் தான் இந்த மரியாளும் காத்திருந்தார்கள். Et de même, Marie attendait. கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, Les chercheurs bibliques disaient, கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 14 வயசு இருக்குமா அந்த நேரம். elle devait avoir à peu près 14 ans. காத்திருந்தாங்க, அவங்களும் நீண்ட காலம் காத்திருந்தாங்க. Elle aussi, elle attendait pendant un bout de temps. எப்படியாவது அந்த மெசியா என்னுடைய வயிற்றில பிறந்து Il faut விட que le Messie naisse dans mes entrailles. எப்படியாவது அந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள Il வேண்டும். faut que je reçoive ce miracle. எல்லாரும் போல அவங்களும் காத்திருந்தாங்க. Elle attendait comme toutes les autres. அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, Ses parents lui ont dit, ஏ மரியாள், oh Marie, காத்திருந்தது போதும், cela suffit que tu aies attendu autant. காத்திருந்தது போதும். Arrête d'attendre autant. இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்ல. Cela ne va pas se produire. உனக்கு நாங்க யோசேப்பை நிச்சயம் பண்ணி இருக்கிறோம். Nous allons te fiancer à Joseph. அப்படி நிச்சயம் பண்ணியாச்சு. Elle s'est fiancée à Joseph. ஹalleluya. Alléluia. பக்கத்துல இருக்கிறவரை பார்த்து கேளுங்க, Adressez-vous à la personne à côté de vous. அற்புதத்துக்காக எவ்வளவு நாள் காத்திருக்கீங்க? Combien de temps est-ce que vous attendez pour les miracles? அற்புதத்துக்காக எவ்வளவு நாள் Depuis காத்திருக்கீங்க? combien de temps est-ce que vous attendez pour un miracle? ஆண்டவர் உங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். L'Éternel attend pour vous. அற்புதம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. Les miracles vous attendent. கர்த்தருடைய நாள் உங்களுக்காக சமீபமாய் இருக்கிறது. Le jour du Seigneur est très proche de vous. இப்படி மரியாளுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. Marie était fiancée. யோசேப்பை நிச்சயம் Elle பண்ணியாச்சு. s'est fiancée à Joseph. அப்ப மரியாள் நினைச்சாங்க, Alors Marie a pensé, இது நமக்கு சாத்தியம் இல்ல, cela ne va pas se produire pour moi. இது எனக்கு சாத்தியம் இல்லன்னு Cela ne நினைச்சாங்க. sera pas possible pour moi.
அந்த ஆண்டவர் எப்படி என் வயித்துல வந்து பிறக்க போறார்? Comment est-ce que ce Seigneur peut naître de mes entrailles? வேற யாருக்காவது இந்த வாய்ப்பு கிடைக்கும்? Celui-ci sera une opportunité ஐயோ pour une நான் autre தவற fille. விட்டுட்டேன் சொல்லி ரொம்ப கவலையில இருந்தாங்க. Elle était vraiment triste parce qu'elle a perdu cette opportunité. மிகவும் மனபாரத்துல இருந்தாங்க. Elle était avec un grand fardeau, un cœur lourd. சடுதியா ஒரு நாள் Mais un jour, soudainement, அவங்க இருந்த அறையில dans la chambre où elle était, ஒரு பெரிய வெளிச்சம், il y avait une grande lumière. ஒரு பெரிய வெளிச்சம், Une grande lumière. ஒரு தேவதூதன், Un ange du Seigneur அவர் தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்து vient du sanctuaire de l'Éternel ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். et lui prononce une parole. கிருபை பெற்றவளே, Femme qui a reçu plein de நீ grâce, வாழ்க. salut à toi. ஒருவேளை இன்றைக்கு காத்திருந்து வந்திருக்கிற நீங்கள், Peut-être que vous avez attendu et que vous êtes ஐயோ venu என்னுடைய ici. வாழ்க்கையில மாற்றங்கள் இல்லை, Oh, il n'y a pas de changement dans ma vie. என்னுடைய சூழ்நிலைகள் எந்த மாற்றமும் Oh, என்னால il கொண்டு n'y வர a pas de முடியவில்லை, changement dans les circonstances dans ma என் vie. பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் மாறவில்லை, La vie de mes enfants n'a pas changé. என்னுடைய பொருளாதாரம் இன்னும் மாறவில்லை. Mes bénédictions financières n'ont pas நான் changé. இவ்வளவு காலம் ஜெபிச்சு பார்த்துட்டேன், J'ai prié autant de temps. இவ்வளவு காலம் நான் ஆலயத்துக்கு போறேன், Depuis tout ce temps, je vais à இவ்வளவு l'église. காலம் நான் தசம பாகம் எல்லாம் கொடுக்கிறேன், Depuis tout ce temps, je donne la dîme. எல்லாம் செய்து பார்க்கிறேன், J'ai tout fait. இன்னும் சூழ்நிலைகள் மாறவில்லை Mais என்று les இருந்தால் circonstances n'ont pas changé. இயேசுவின் நாமத்தினாலே Mais au nom du Seigneur, இந்த கிறிஸ்மஸ் தினத்திலே pour ce Noël-ci, உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். l'Éternel va créer une grande lumière இருளின் pour vous. அதிகாரங்கள் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. Il y a beaucoup de murailles qui vont être அந்தகாரத்தில் détruites. இருக்கிற வல்லமைகள் முறிக்கப்படுகிறது இயேசுவின் Toutes நாமத்தினாலே. les puissances des ténèbres vont être கைகளை தட்டி anéanties. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் Acclamez le நாமத்தினாலே. Seigneur et recevez les இருள் miracles விலகுகிறது. de Dieu. பெரிய வெளிச்சம் உங்களுக்கு முன்னாலே உதிக்கட்டும் Une இயேசுவின் grande நாமத்தினாலே. lumière va luire devant vous. ஒருவேளை நாளைக்கு அற்புதத்துக்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம். Peut-être que vous attendez un miracle pour ஒருவேளை demain. இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய இறுக்கமாக இருக்கலாம். Peut-être que ce mois de décembre a été vraiment très வலது கையை oppressant pour உயர்த்தி vous. சொல்லுங்க இயேசுவின் Levez நாமத்தினாலே. votre main droite et dites au ஒரு nom du பெரிய Seigneur Jésus. வெளிச்சம் அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. Confessez, ஒரு confessez de பெரிய votre bouche. வெளிச்சம் Une எனக்கு grande முன்னாலே. lumière, une grande lumière. சொல்லுங்க, இதோ இருள் பூமியையும் Voici les obscurités காரிருள் sur la ஜனங்களை terre. மூடும். Et les ténèbres Yes, fermées le peuple ஆனாலும் de Dieu. மசெகட்டா. சொல்லுங்க, ஆனாலும் ஒரு Cependant, பெரிய வெளிச்சத்துக்காக நான் une காத்திருக்கிறேன். grande lumière va venir. கர்த்தருடைய J'attends வெளிச்சம் cette என் மேலே lumière. உதிக்கிறது. Une grande கர்த்தருடைய lumière va luire. வெளிச்சம் எனக்கு ஒரு ஆறுதலாக மாறுகிறது. Et cette lumière va être un appui pour moi. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Mes chers enfants de Dieu, மறுபடியும் நான் உங்களுக்கு je le சொல்லுகிறேன், répète à nouveau, நீங்கள் கோயிலுக்கு வரவில்லை. vous n'êtes pas venus à l'église. நீங்க கோயில்ல போனா தான் அமைதியா இருக்க வேண்டும். C'est à l'église que vous devez vous taire. நீங்க கோயிலுக்கு போனா தான் சத்தம் போட முடியாது. C'est à l'église que vous ne devez pas faire de நீங்க bruit. கோயிலுக்கு போனா தான் பேசாம இருக்கணும். C'est à l'église que vous ne devez pas நீங்கள் parler. வந்திருப்பது தேவனுடைய சமூகம். Mais là, vous êtes venus dans le இந்த sanctuaire தேவ de Dieu. சமூகத்தில் எப்பொழுதும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். Dans le sanctuaire de பெற்றுக்கொள்ளுங்கள் Dieu. இயேசுவின் நாமத்தினாலே. toute chose கைகளை qui peut தட்டி se produire. மசெகட்டா Acclamons le ரகட்டா Seigneur, சியலமந்தரேபோ. ஒரு பெரிய வெளிச்சம். Une ஹalleluya. grande lumière. தேவ சமூகத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். N'importe quoi peut se produire dans la présence பக்கத்துல de இருக்கிறவரை Dieu. பார்த்து சொல்லுங்க, Adressez-vous à votre voisin et நீங்க dites, சாதாரண இடத்துக்கு vous வரல, n'êtes pas venus dans un simple தேவ lieu. சமூகத்துக்கு Vous êtes venus dans le வந்திருக்கிறீர்கள். sanctuaire de Dieu. சொல்லுங்க, எப்ப வேண்டுமானாலும் ஒரு வெளிச்சம். Une lumière peut surgir à n'importe இப்பொழுதே quel ஒரு அற்புதம் moment. உங்க வாழ்க்கையில நடக்கும். Dès à présent, un miracle peut se சொல்லுங்க, produire dans இப்பவே votre உங்க vie. கடனுக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு Dès பண்ணுவார். à présent, un miracle peut se produire dans votre இப்பொழுதே உங்கள் vie. வியாதிகளை கர்த்தர் Dès à சுகமாக்குவார். présent, l'Éternel peut guérir vos இப்பொழுதே maladies. உங்கள் பலவீனங்கள் மாறும் இயேசுவின் Dès à présent, vos நாமத்தினாலே. faiblesses vont partir au இது nom de தேவ Jésus. சமூகம். C'est le sanctuaire de Dieu. நாங்கள் கோயிலுக்கு செல்லவில்லை, Nous ne sommes pas partis à l'église. தேவ சமூகத்துக்குள்ளே Nous வந்திருக்கிறோம். sommes venus dans le sanctuaire de Dieu. தேவன் எழுந்தருளுகிற பொழுது Lorsque l'Éternel se lève, எத்தனை எதிரிகள் இருந்தாலும் அவர் யுத்தம் பண்ணுவார். peu importe le nombre d'ennemis qu'il y a aux alentours, l'Éternel va combattre. Peu importe les circonstances, l'Éternel va combattre. முடியாது என்று நினைக்கும் பொழுது அதை சாதகமாக மாற்றுவார். Même si cela est impossible, l'Éternel va le rendre possible. இந்த கிறிஸ்மஸ் உங்க வாழ்க்கையில பெரிய வெளிச்சம். Ce Noël, ஹalleluya. vous aurez une grande கைகளை தட்டி lumière. சொல்லுங்க, பெரிய Alléluia. வெளிச்சம். Acclamons le Seigneur, une grande விசுவாசத்தோடு lumière. பெரிய வெளிச்சம். Dites-le avec foi, une grande lumière. மரியாளுக்கு ஒரு பயம். Marie avait une crainte. இந்த வாழ்த்துதல் என்னவாய் முடிய போகிறது? Comment est-ce que cette parole va se produire?
இந்த வாழ்த்துதலை நான் எப்படி Comment est-ce எடுத்துக்கொள்வது? que je dois considérer cette salutation? எனக்கு நிச்சயமாகிருச்சு. Je suis déjà fiancé. அந்த சான்ஸ் எனக்கு இல்லை என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். Moi qui pensais que je n'avais plus cette opportunité. மரியாளுக்கு நம்ப முடியவில்லை. Marie n'arrive pas à le croire. ஒருவேளை நீங்களும் உங்க வாழ்க்கையில நினைத்துக் கொண்டிருக்கலாம். Peut-être que vous êtes en train de penser dans votre vie. எனக்கா அற்புதம் நடக்க போகுது. Est-ce que c'est à moi que le miracle என் va se வாழ்க்கையா மாற produire? போகுது. Est-ce que c'est ma vie qui va என் changer? பிள்ளைகளா மாற Est-ce que போறாங்க. ce sont mes enfants qui vont என் changer? கணவனா இந்த குடியை நிறுத்த போறாரு. Est-ce que c'est mon mari qui va arrêter என் l'alcool? மனைவியா வாழ்க்கையில ஒழுங்கா மாற போறா. Est-ce que c'est ma femme qui va changer dans இயேசுவின் sa vie? நாமத்தில் இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு சொல்லுகிறது. Au nom du Seigneur Jésus, ஒரு en பெரிய ce அற்புதத்தை Noël, நாங்கள் je te பெற்றுக்கொள்ள dis போகிறோம். que vous கைகளை allez எல்லாரும் recevoir கைகளை un தட்டி grand miracle. Acclamons le பெற்றுக்கொள்ளுங்கள். Seigneur. இயேசுவின் நாமத்தில் Recevez அந்நிய au nom du பாஷை Seigneur வரம் Jésus. இருக்கிறவர்கள் பேசி மாசே Recevez கட்டா le don de parler en வியலமாந்தே langue. ரெக்கட்டா பேசி ஆமென். ஒரு பெரிய வெளிச்சம். Une grande lumière. மரியாளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. Marie ne savait pas quoi faire. மரியாள் சொன்னாங்க தேவதூதனை பார்த்து, Marie s'est adressée à l'ange et a இது dit, எப்படி ஆகும்? comment est-ce que cela est possible? இன்னைக்கு अनेகருடைய இருதயத்துல ஒரு கேள்வி. Vous avez tous cette question en vous-même. எப்படி நடக்கும்? Comment est-ce que cela est possible? இத்தனை 1000 யூரோவை நான் எப்படி கட்டி முடிக்க போறேன்? Comment est-ce que je vais dépenser autant d'argent, autant என் d'euros? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நான் எப்படி முடிக்க போறேன்? Comment est-ce que je vais finir l'avenir de mes enfants? இந்த வீட்டுக்கு நான் எப்படி பணத்தை கட்டி முடிக்க போறேன்? Comment est-ce que je vais payer le crédit de la maison? இந்த சூழ்நிலைகள் எப்படி ஆகும்? Comment ces circonstances vont changer? மரியாள் அதைத்தான் சொன்னாங்க. C'est cela que Marie a இது dit. எப்படி ஆகும்? Comment est-ce que cela est possible? தேவனுடைய பலம். La force de அன்பு Dieu. சகோதரனே சகோதரி, இது உங்களுடைய பலத்தினாலே அல்ல. Mes chers frères et sœurs, ce n'est pas par votre பலத்தினாலும் அல்ல, force, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ni par la force, ni par la puissance, கர்த்தருடைய ஆவியினாலே mais par கைகளை l'Esprit de Dieu. Acclamons le Seigneur, glorifions son கர்த்தருடைய nom. ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார். Parce que கர்த்தருடைய l'Esprit du அபிஷேகம் Seigneur தலைகளின் மேல va வந்து se அமரும். reposer sur vous. கர்த்தருடைய வெளிச்சம் உண்மையிலே வந்து L'onction அமரும். va être versée sur vous, la lumière de Dieu va luire sur சூழ்நிலைகள் vous. சாத்தியமாக Les மாறும். circonstances vont être possibles à nouveau. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, Une sœur que je connaissais m'a dit, டிசம்பர் மாதம் வந்தாலே dès que je vois le mois de décembre, எனக்கு சந்தோஷமே போயிடும் பாஸ்டர். je perds toute ma joie. ஏன்னா இருக்கிற கரண்ட் பில் எல்லாம் சேர்த்து வந்துடும். Pourquoi? Parce que toutes les factures vont être réunies au mois de décembre. வீடு வச்சிருந்தா அதுக்கு என்னென்னலாம் போட்டு அனுப்பி விடுறான். Lorsqu'on a notre propre maison, lorsqu'on est propriétaire, on a d'autres factures en plus. எல்லாருக்கும் உடுப்பு வாங்கணும். Je dois acheter des vêtements pour tout le monde. இருக்கிறதுக்கு பத்தாம இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. Et en plus, toute la famille vient chez nous. தவறா சொல்லல, அவங்க Je ne critique pas les gens. C'est la sœur qui me disait tout cela. சில நேரம் இந்த டிசம்பர் மாதம் வராட்டி நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சொன்னேன். Elle me disait même que j'aurais préféré qu'il n'y ait pas de mois de décembre. இதுக்கு மத்தியில எப்படி பாஸ்டர் அந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறது? Et après tout cela, comment est-ce que je pourrais நீங்களும் fêter நினைக்கிறாங்க Noël? எப்படி நடக்க போகுது? Comment est-ce que je vais fêter? பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு சொல்லுங்க. Adressez-vous à la personne à côté et dites, தேவனுடைய பலத்தால நடக்கும். par la puissance de Dieu. சொல்லுங்க, தேவனால முடியும். Par la puissance de Dieu. Pour Dieu, tout est தேவனாலே possible. கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Parce que rien n'est impossible à Dieu. ஆமென். இதுல போட முடிஞ்சா போடுங்க. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம். Si vous pouvez afficher Luc chapitre 1 35 ல இருந்து à 37. partir du verset 35 à 36. ஹalleluya. எல்லாரும் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. Vous devez tous prêter attention à la parole de Dieu. ஆவியானவருடைய பிரசன்னம். Dans la présence du Saint-Esprit. பாஸ்டர் வர்ஷிப் நடத்தும் பொழுது நான் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேன். ஆமென். Lorsque j'ai vu l'adoration du pasteur, j'ai vu la présence de Dieu. La sanctuaire de Dieu est au milieu de nous. மரியாளுக்கு வெளிப்பட்ட அதே தேவ சமூகம். Le même sanctuaire qui s'est révélé à Marie en ce temps-là. மரியாளுக்கு கிடைத்த அதே வெளிப்பாடுகள். Les mêmes révélations que Marie a eues. மரியாளை சந்தித்த அதே தெய்வீக பிரசன்னம். La même présence de Dieu qu'elle a eue. கிறிஸ்மஸ் அன்று நம்மையும் சந்திக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். Aujourd'hui sera pour nous en ce Noël. ஹalleluya. Alléluia. 35 ல இருந்து நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. 37 மட்டும் நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். Chapitre 1 verset 35 à 37. Alléluia. Vous lisez vous-même. தேவதூதன் அவளுக்கு பிரயோஜனமாக, ஆமென். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். 37 பாஸ்டர் 37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Car rien n'est impossible à Dieu. Verset 37. பக்கத்துல ஒரு முறைச்சி பார்த்து சொல்லுங்க. Adressez-vous à la personne à côté, fixez-le du regard,
Ne craignez rien. தேவனால முடியும் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கிறது. Dieu peut vous donner une solution. உங்க பேங்கால முடியாது. Votre banque ne peut pas. இந்த ஜனாதிபதியால முடியாது. Le président de ce pays ne peut pas. நீங்க செய்யற பத்ரோனால முடியாது. Votre patron ne peut pas vous donner une solution. தேவனால முடியும். Mais Dieu peut vous donner une solution. உங்க வாழ்க்கையை மாற்ற தேவனால முடியும். Dieu peut changer votre vie. உங்க சூழ்நிலைகளை மாற்ற தேவனால Dieu முடியும். peut changer les circonstances de votre vie. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல பவுலுக்கு மிக முக்கியமான ஒரு ஊழியத்தை கொடுத்திருந்தார். Dieu donne à Paul un ministère très important. மற்ற அப்போஸ்தலர்களை விட Comparé aux autres apôtres, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு வித்தியாசமான வித்தியாசமான il lui donne un ministère très différent des ஒரு autres. வித்தியாசமான ரெவலேஷன். Il lui donne une révélation très différente நீங்க des autres. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிச்சிட்டு Si vous போனீங்கன்னா regardez Actes des apôtres, பவுலுக்கு ஒரு வித்தியாசமான கோலை கர்த்தர் கொடுக்கிறார். l'Éternel lui donne un but différent des autres. அது என்ன விஷயம்னா Quelle est cette chose? இந்த இயேசுவே கிறிஸ்து. Ce Christ est Jésus. அந்த பெத்லகேமில் பிறந்தாரே அவர்தான் கிறிஸ்து. Ce Jésus est Christ. Celui qui est né à Bethléem, c'est Christ. அவர்தான் கிறிஸ்து. Celui qui est né à Bethléem, c'est lui Christ. அவரைதான் நீங்க நம்ப வேண்டும். C'est lui que vous devez croire. அவர்தான் நமக்காக வந்தார். C'est lui qui est venu pour nous. அந்த இயேசுதான் கிறிஸ்து. C'est Jésus et Christ. நீங்க இன்னைக்கு யோசிக்கலாம். Vous pouvez réfléchir aujourd'hui. இந்த பிறந்த பாலகனை கொண்டாடி நமக்கு என்ன நடக்க போகுது? Qu'est-ce que nous aurons si nous fêtons le Christ qui est né? அநேகர் லாபம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. Beaucoup de personnes ne font rien sans bénéfice. எனக்கு என்ன இருக்குன்னு தான் முதல்ல யோசிச்சு பார்ப்பாங்க. Ils cherchent d'abord leur premier bénéfice. என் குடும்பத்துக்கு என்ன இருக்குன்னு முதல்ல யோசிச்சு பார்ப்பாங்க. Ils regardent ce qu'ils ont comme avantage pour leur famille. ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு சொன்னா S'il y a un bénéfice en cela, அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுப்பாங்க. ils prennent encore plus d'attention à cette chose. அநேக நேரங்களில் ஜனங்களே இந்த மாதிரி கொண்டாட்டத்தை விரும்புறது இல்லைன்னா Beaucoup de gens n'aiment pas ces fêtes. Pourquoi? இதனால நமக்கு என்ன லாபம்? Parce qu'ils ne comprennent pas les avantages. Ils ne comprennent pas les avantages pour la famille. என்னைக்கோ பிறந்தவர் இன்னைக்கு நான் கொண்டாடி என்ன நடக்க போகுது? Jésus-Christ est né très longtemps avant. Pourquoi est-ce que je dois le fêter aujourd'hui? Quel avantage j'aurai à cela? ஒரு ரெவலேஷனை கொடுத்தார். C'est pourquoi l'Éternel donne une révélation à Paul. அந்த கிறிஸ்துவே அந்த இயேசுவே கிறிஸ்து. Ce Jésus est Christ. அந்த மரியாளின் வயிற்றில் பிறந்த அந்த இயேசுவே கிறிஸ்து. Jésus qui est né dans les entrailles de Marie est அந்த Christ. யோசேப்புக்கு மகனாக அவதரித்த இயேசுவே கிறிஸ்து. Jésus qui est né en tant qu'enfant de Joseph est Christ. சிலுவையிலே அடிபட்டு ரத்தம் சிந்தி அந்த இயேசுவே கிறிஸ்து. Jésus-Christ qui est mort sur la croix, qui a été sacrifié est கிறிஸ்து Christ. என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர். Christ, cela signifie celui qui a été oint. அந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் செய்யும். Et cette onction peut tout faire. எனவே தான் வசனம் சொல்லுகிறது. C'est pourquoi la parole de Dieu dit. தேவன் அவரை வானோர் பூதலத்தோர் அண்ட சராசரவிக எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். L'Éternel l'a élevé au-dessus de tous les peuples et de toutes les nations. கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது Si vous avez foi en Christ, உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். l'Éternel va élever votre tête. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். L'Éternel va redresser votre உங்கள் famille. சூழ்நிலைகள் நீங்கள் மாறுவீர்கள். Et dans vos circonstances vont உங்கள் changer. அபிஷேகம் டபுளாக மாறும். Et votre onction sera double. மத்தவங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. Les autres vous diront que cela n'est pas நீங்க possible. இந்த இயேசுதான் கிறிஸ்துன்னு விசுவாசி பாருங்க. Mais lorsque vous avez foi en ce que ce Jésus நீங்க est கையிட்டு Christ, செய்கிறவைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். l'Éternel bénira le travail de vos mains. நீங்க சாதாரண ஒரு தக்காளி வியாபாரம் செய்தாலும் Peut-être que vous êtes maraîcher, que vous தேவன் அதுல cultivez des உங்களை tomates. பில்கேட்ஸியாக மாற்றுவார். L'Éternel va rendre cette culture நீங்க double. பெரிய ஒரு ஓனரா மாற தேவையில்லை. Vous n'avez pas besoin d'être un grand patron. நீங்க சின்ன விஷயத்தை செய்தாலும் Mais lorsque vous faites une petite chose, இந்த கிறிஸ்துவின் அபிஷேகம் உங்களை மாற்றும். cette onction de Christ va vous changer. கிறிஸ்துவின் வல்லமை உங்களை La மாற்றும். puissance de Christ va vous changer. பரிசுத்த ஆவியினாலே இது சாத்தியமா? Cela sera possible par le Saint-Esprit. ஆமென். Amen. நம்முடைய பலத்தினால் அல்ல, Pas par notre force, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, pas par notre puissance, தேவனுடைய ஆவியால் எல்லாம். mais par l'Esprit de Dieu tout est possible. பாஸ்டர் சொன்னது போல Tout comme le pasteur a dit, இன்னைக்கு அநேகர் கிறிஸ்து பிறந்ததை நம்புறதில்ல. beaucoup de personnes ne croient pas que Christ est né. அவங்க சொல்றாங்க இரண்டாம் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். Eux disent, mais nous devons nous préparer à son avènement, sa அதுல நம்ம deuxième ஃபோக்கஸ் venue. பண்ண வேண்டும். Jésus-Christ va bientôt revenir, nous devons nous préparer à cela. இதுக்கெல்லாம் பணத்தை செலவு பண்ணி எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே?
Tout cela, ce sont des dépenses inutiles. Pourquoi est-ce que nous devons dépenser? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Mes chers enfants de Dieu, இந்த பைபிளின் படி selon la Bible, ஆரம்பத்தை நம்பாத ஒருத்தரால celui qui ne croit pas au commencement முடிவை ஆழமாய் நம்ப முடியாது. ne pourra pas croire à la fin. இயேசு மனிதனாய் பிறந்தார் என்பதை நம்ப முடியவில்லை என்றால், S'il ne croit pas que Jésus-Christ est né en tant qu'homme sur la அந்த terre, இயேசு தேவனாய் வரப்போகிறார் என்பதை உங்களால் ஆழமாய் நம்ப il ne முடியாது. pourra pas croire profondément que ce même Christ va revenir en tant que Dieu. இயேசுவின் பிறப்பை நம்ப முடியாதபடி Si celui qui ne croit pas à la naissance de Jésus, பிசாசு தந்திரமாய் அந்த காரியங்களை தடை செய்யும். Satan a fermé notre spiritualité pour qu'on ne comprenne pas la naissance de Jésus. பிசாசுக்கு தெரியும், Parce que Satan le sait. இவன் ஆரம்பத்திலே சரியா விட்டுட்டோம்னா C'est lui, dès le début, on le laisse. இந்த முடிவு சம்பூர்ணமா வந்துரும். La fin va venir très vite. முதல்ல கோணலாக்கி விட்டுட்டோம்னா Si nous le rendons tordu dès le முழுவதையும் départ, கோணலாக்கலாம்னு பிசாசுக்கு தந்திரமா தெரியும். il peut tordre tout son parcours. பாஸ்டர் சொன்னது போல தான் நானும் சொல்றேன். Tout comme le pasteur a dit, moi aussi je vous le dis. 25 டிசம்பர் இயேசு பிறக்கல. Le Seigneur Jésus-Christ n'est pas né un 25 ஆனால் இயேசு décembre. பிறந்தார். Cependant, il est né. இதுக்கு ஒப்பான இன்னொரு உதாரணம் பைபிள்ல Il y இருக்கு. a un autre exemple à cela. அத நான் தெளிவா சொன்னா உங்களுக்கு இது தெளிவா புரிஞ்சிரும். Si je le dis clairement, vous allez comprendre clairement cette parole. ஆண்டவர் எப்ப வரப்போறார்னு டேட் சொல்லல. Jésus-Christ n'a pas dit quand est-ce qu'il allait venir. எல்லாத்துக்கும் காரியத்தை சொன்ன ஆண்டவர் L'Éternel a dit des choses pour toutes. அவருடைய வருகைக்கு ஒரு திகதியை சொல்லல. Il n'a pas dit la date de sa venue, de son avènement. இயேசு பூமியில மனிதனாய் இருந்த பொழுது Lorsqu'il était homme sur cette terre, அவர் சொன்னார், எனக்கும் தெரியாது. moi-même je ne le sais pas. அதனுடைய அர்த்தம் Quelle est la signification? தேவனாகிய இயேசுவுக்கு தெரியாது அப்படின்னு அல்ல. Ce n'est pas que le Seigneur Jésus-Christ ne le savait pas. மனிதனாகிய இயேசுவுக்கு அது தெரியாது. C'est parce que Jésus-Christ en tant qu'homme sur terre ne le savait பெரிய pas. ஒரு தியாலஜியா இருக்கு C'est பைபிள்ல. une grande théologie de la Bible. அறியாமை, Ceux qui ne savaient pas, தெரியாமை என்று ceux qui ne connaissaient pas, மனிதர்களுக்கே உரிய சுபாவம் ça c'est une chose, un caractère des hommes. இயேசுவுக்கு இருந்தது. Ce caractère, Jésus l'avait aussi en tant qu'homme. அவர் மனிதன் என்பதை நிரூபிக்க C'est முடிந்தது. pourquoi il a pu prouver qu'il était né en tant qu'homme. அப்ப வருகையை பத்தி தெரியாது என்பதனால Parce qu'il ne savait pas son avènement. பைபிள் எங்களுக்கு இன்னொரு அழைப்பை கொடுக்கிறது. La Bible nous donne un autre appel. எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். Soyez toujours prêts. சொல்லுங்க, எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். Dites, soyez toujours prêts. இப்ப வர கிறிஸ்மஸ்க்கு Maintenant, je reviens à Noël. 25ஆம் தேதி தான் பிறந்தார்னு தெரியாதுல. On ne sait pas quand est-ce qu'il est né. On ne sait pas s'il est né le 25 décembre ou non. பிறந்தார்னு எங்களுக்கு தெரியாது. On ne sait pas la date exacte de sa இது naissance. என்ன தெரியுமா எங்களுக்கு சொல்ல விரும்புது இந்த செய்தி? Pourquoi est-ce que cette nouvelle, qu'est-ce qu'elle veut nous apprendre cette ஒவ்வொரு nouvelle? நாளும் அவருடைய பிறப்பை கொண்டாடுங்கள். Parce que nous devons கைகளை தட்டி, fêter, கைகளை célébrer தட்டி. chaque jour sa naissance. ஒவ்வொரு Acclamons le நாளும் Seigneur. நமக்கு கிறிஸ்மஸ் தான். கைகளை நல்லா Chaque jour, தட்டி. nous devons célébrer la naissance de Jésus. கிறிஸ்மஸ் நீங்க ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். Vous devez penser à Noël chaque jour. ஏன்னா பைபிள்ல எது மறைக்கப்பட்டிருக்கோ Parce que ce qui est caché dans la Bible, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் la signification de ce qui est caché, ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்துக்கு நீங்க கவனம் செலுத்த c'est que வேண்டும். vous devez prêter attention à ce qui est caché chaque jour dans votre vie. ஒவ்வொரு நாளும் அதை ஆசரிக்க வேண்டும். Vous devez prêter attention chaque jour dans votre vie. ஆமென். Amen. இனிமேல டிசம்பர் வரும் வரைக்கும் பார்க்க வேண்டாம். Donc ne devez pas attendre décembre pour penser à ஆத்துமாக்களை Noël. ஆதாயம் செய்யுங்க. Vous devez gagner des âmes. மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். Vous devez aider les autres. தேவனுடைய காரியங்களை உற்சாகமாக செய்யுங்கள். Faites l'œuvre du Seigneur avec joie et motivation. நான் எங்க சர்ச்சில் ஒரு நாள் சொன்னேன், J'avais dit un jour dans mon église, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க காட்டுற ஆர்வமும் ஆசையும் உற்சாகமும் le désir, la motivation, l'envie que vous portez dans les fêtes, சபையில ஒவ்வொரு நாளும் காட்டுனா si vous portez ce même désir auprès இந்த de l'église, பில்டிங்கை விட்டுட்டு இன்னொரு பில்டிங் பாஸ்ல வாங்க வேண்டி வரும். j'aurais laissé cet endroit et pris un endroit plus ஆதாயம் grand. நிறைந்து கொண்டே இருக்கும். Pourquoi? Parce que les âmes n'auraient pas cessé d'accroître. பக்கத்துல உள்ளவரை பார்த்து சொல்லுங்க, Adressez-vous à la personne à côté. இந்த ஃபங்க்ஷனுக்கு காட்டுற ஆர்வத்தை Les désirs, la motivation que vous portez dans les ஒவ்வொரு fêtes, நாளும் காட்டுங்க வாழ்க்கையில. ce que vous devez le porter aussi chaque jour ஒவ்வொரு dans votre நாளும் vie, சபையில காட்டுங்க அந்த ஆர்வத்தை. auprès de l'église. உங்க பக்கத்துல ஆத்துமாக்களை கத்தர் கொண்டு வருவார். L'Éternel va ainsi vous donner des âmes auprès de vous.
சிலர் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்காக ஒரு விதமா சிரிச்சு பழகி அப்படி வருவாங்க முன்னுக்கு. Beaucoup de personnes s'entraînent à avoir un certain sourire lors des fêtes. வித்தியாசமா சிரிப்பாங்க. C'est un sourire très différent. வித்தியாசமா பேசுவாங்க. Ils parlent de façon très différente. அது நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். Et lorsque je les vois dans ces fêtes, je suis très heureux de les voir. அப்ப நமக்கு என்ன தெரியுமா மனசுல தோணும்? Alors qu'est-ce que je pense ainsi dans mon esprit? இந்த சிஸ்டர் இந்த பிரதர் ஒவ்வொரு நாளும் இப்படி இருந்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும். J'aurais aimé que ce frère, cette sœur sourit autant chaque jour. சில கணவன்மார் நினைப்பாங்க, Certains maris pensent. என் மனைவி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் மாதிரி இருந்தா எவ்வளவு சந்தோஷம் வீட்டுல. J'aurais aimé que ma femme sourit autant comme le jour de Noël. சில மனைவிமார் Ça serait une நினைப்பாங்க, grande joie dans ma maison. Et certaines femmes pensent. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் மனைவில இந்த மனுஷன் இருந்தா எவ்வளவு சந்தோஷம் Si வீட்டுல. mon mari avait chaque jour l'esprit de Noël, nous serions si heureux. சில அப்பா அம்மா நினைப்பாங்க, Certains parents pensent. எங்க பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த கிறிஸ்மஸ் மனநிலையில இருந்தா வீட்டுல எவ்வளவு பிரச்சனையை தவிர்த்து Si கொள்ளலாமே. chaque jour mes enfants avaient la joie de Noël, j'aurais pu surmonter plein de problèmes. ஒரு புதிய வெளிச்சம். Mais une nouvelle lumière. எல்லாரும் வலது கைகளை உயர்த்தி புதிய Élevez tous la main droite et dites une nouvelle பெரிய lumière. வெளிச்சம். Une grande lumière. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். Ceux qui sont dans les ténèbres verront une grande lumière. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Mes chers enfants de Dieu, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். en ce temps de Noël, l'Éternel va changer votre vie. இந்த கொண்டாட்டங்களுக்கு பின்பு ஆழமான வசனங்களும் சத்தியங்களும் இருக்கிறது. Après le corona, il y a eu des paroles très profondes, des vérités très profondes. இதை குறித்து அநேக வரலாற்று சான்றுகளை என்னால சொல்ல முடியும். Je peux dire encore beaucoup de choses sur l'histoire, beaucoup de paroles sur l'histoire, sur அதை எடுக்க l'avenir. போனா நீங்க இன்னைக்கு ஃபுல்லா பிரசங்கமே கேட்க வேண்டி வந்துரும். Sinon, vous allez écouter une prédication toute la journée. ஏன்னா உங்களுக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் பின்னுக்கு Parce que இருக்கு. vous avez beaucoup de programmes de Noël par la suite. அதனால நான் நேரத்தை சுருக்கமாக எடுத்து C'est pourquoi j'abrège le temps. தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். Je souhaite vous donner la parole de Dieu. கிருபை பெற்றவளே வாழ்க. Salut à toi, femme qui a reçu plein de grâce. தேவதூதன் இன்னும் ஒரு செய்தியை மரியாளுக்கு சொல்லுகிறார். L'ange lui dit une parole. கிருபை பெற்றவளே வாழ்க. Femme qui a reçu plein de grâce, je te salue. லூக்கா முதலாவது அதிகாரம் Luc chapitre 1, 28வது வசனம் சொல்லுகிறது. verset 28. நம்ம முடிந்தால் ஒருவர் வாசி. Si quelqu'un pouvait le lire. தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். L'ange entra chez elle et dit, je te salue toi à qui une grâce a été faite. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். Tu es bénie d'entre toutes les femmes. ஒருவேளை உங்க வீட்டுல உங்களை சொல்லலாம் நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லி. Peut-être quand dans ta maison on te dit tu ne sers à rien. உங்க சொந்தக்காரங்க உங்களை பார்த்து சொல்லலாம் நீ எல்லாம் சரி வர மாட்டேன்னு. Peut-être que vos proches vous disent on n'arrive pas à se joindre à toi. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை ஒருவேளை ஒரு மாதிரி சொல்லலாம். Peut-être qu'on parle de vous bizarrement au travail. ஆனால் இந்த வானத்தை பூமியை படைத்த தேவன் சொல்லுகிறார். Mais l'Éternel qui a créé les cieux et la terre te dit நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். tu es béni. அன்பு சகோதரனே சகோதரி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Chers frères et sœurs, vous êtes bénis. ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். Parce que vous avez foi. அந்த இயேசுதான் கிறிஸ்து என்று. Ce Jésus est Christ. அந்த இயேசுவை தான் தேவன் எழுப்பினார். Ce Jésus, l'Éternel l'a fait lever. அந்த இயேசுதான் மரணத்தை ஜெயித்தார் Ce என்று. Jésus a vaincu la mort. இப்பொழுது நீங்கள் கிருபை பெற்றவர்களாய் மாறி Et இருக்கிறீர்கள். maintenant vous avez reçu plein de grâce. இப்பொழுது தேவனுடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறது. La grâce du Seigneur Jésus-Christ est sur vous. வலது கைகளை உயர்த்தி சொல்லுங்க நான் Levez votre கிருபை main பெற்றிருக்கிறேன். droite. J'ai reçu plein de grâce. என்னுடைய குடும்பம் கிருபையை பெற்றிருக்கிறது. Ma famille a reçu plein de grâce. என்னுடைய வாழ்க்கை கிருபையை பெற்றிருக்கிறது. Ma vie a reçu plein de grâce. என்னுடைய பிள்ளைகள் கிருபையை பெற்றிருக்கிறார்கள். அறிக்கை பண்ணுங்க அறிக்கை பண்ணுங்க Mes அறிக்கை பண்ணுங்க. enfants ont reçu plein de grâce. Confessez ces paroles, confessez-les. கிருபை பெற்றவர்களுக்கான சில சலுகைகளை பைபிள் வைத்திருக்கிறது. L'Éternel a donné quelques avantages à ceux qui ont reçu la grâce. சுருக்கமா சொல்லி நான் முடிக்க போறேன். Je souhaite vous dire brièvement. இன்னொரு 5 நிமிடத்துல நான் முடிக்க போறேன். Encore dans 5 minutes, je vais terminer. ஏன்னா பிரசங்கி என்னதான் சொன்னாலும் Quoi que dise le prédicateur, ஒரு 5 நிமிடத்துல நான் முடிக்க போறேன்னு சொல்ற வார்த்தை la parole qu'il dit lorsqu'il dit je vais finir en 5 minutes, எல்லாருக்கும் ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும். cela va vous donner une nouvelle énergie à chacun. ஹalleluya. Alléluia. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு நன்றி. Acclamons le Seigneur, glorifions son nom. லூக்கா முதலாவது அதிகாரம் Luc chapitre 1, 48ல இருந்து à partir du verset 48.
55 வரைக்கும் நீங்க வீட்ல போய் வாசிங்க. Vous pouvez lire chez vous jusqu'au verset 55. முடிஞ்சா அந்த ஸ்கிரீன்ல போடுவாங்க, நீங்க பாருங்க. S'il est possible, ils vont les afficher à l'écran. வாசித்தால் நேரம் போதாது. Si je lis en entier, on n'aura pas le temps. கிருபை பெற்றவர்களுக்கு என்ன சலுகைகள் இருக்குன்னு நான் சொல்லி கொண்டு போகிறேன். Je vais dire tous les avantages que les personnes qui ont reçu plein de grâce ont. 48வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. Verset 48, il est écrit. தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். L'Éternel a vu la bassesse de sa servante. உங்கள் தாழ்மையான சூழ்நிலைகள் இன்றைக்கு தேவனால் நோக்கி பார்க்கப்படுகிறது. L'Éternel regarde la bassesse de vos circonstances. உங்களுடைய இயலாமைகள் தேவனாலே பார்க்கப்படுகிறது. L'Éternel voit votre incapacité. இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். Désormais toutes les générations me diront bienheureuse. நீங்கள் பாக்கியவான்களாக மாற்றப்படுகிறீர்கள். Vous serez bienheureux, bienheureuse. பாக்கியவான்கள் என்பதற்கு Que signifie bienheureux? ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. La parole en anglais The dit blessed. ceux qui sont bénis. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Ceux qui sont bénis. இன்று முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Désormais l'Éternel souhaite te bénir. இந்த இயேசுவை கிறிஸ்து என்று நம்புகிறபடியினாலே. Parce que tu as foi que Jésus est Christ. இந்த பெத்தேலுடைய நிழலில் நீங்கள் வந்திருக்கிறபடியினாலே. Parce que vous êtes venus sous l'ombre de Béthel. இந்த பெத்தேலுடைய அடைக்கலத்துக்குள் நீங்கள் Parce que வந்திருக்கிறபடியினாலே. vous êtes venus sous l'abri de Béthel. ஏசாயா 8:8 சொல்லுகிறபடி. Comme Ésaïe 8:8 அந்த dit. இம்மானுவேல் என்பவருடைய சட்டைகளின் நிழல் Parce que l'ombre des ailes d'Emmanuel உங்களை இன்றைக்கு மூடி இருக்கிறது. est en train de vous couvrir désormais. இம்மானுவேல் தேவனுக்கு Emmanuel, c'est celui qui a ஒரு Dieu. மிகப்பெரிய சட்டைகள் இருக்கிறது. Il a des grandes ailes. அந்த சட்டையின் நிழலிலே வந்தவர்கள் Ceux qui sont venus sous ses ailes, எவ்வளவு பெரிய சாபம் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும், peu importe les grandes malédictions qu'il y a dans leur vie, எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில peu இருந்தாலும், importe les grandes circonstances néfastes அந்த de leur vie, இம்மானுவேல் தேவனுடைய சட்டைகளின் நிழல் l'ombre d'Emmanuel, des ailes நம்முடைய d'Emmanuel, சாபங்களை உடைக்கட்டும் இயேசுவின் va நாமத்தினால். briser les malédictions de நம்முடைய votre vie au nom பரம்பரை de சாபங்களை Jésus. உடைக்கட்டும் இயேசுவின் Va briser நாமத்தினால். les malédictions de génération en génération பொல்லாத de votre இருளின் vie. வல்லமைகளை உடைக்கட்டும் இயேசுவின் Toutes நாமத்தினால். les puissances des ténèbres, l'Éternel va les briser. வியாதிகளின் விலங்குகளை உடைக்கட்டும் இயேசுவின் L'Éternel va நாமத்தினால். briser toutes les maladies au nom du Seigneur. ஏசாயா தரிசனத்தில் காணுகிற பொழுது Isaïe voit dans sa vision. உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலிருந்து Je vois l'Éternel qui est dans les lieux très ராஜாதி élevés. ராஜாவை அவருடைய கண்கள் பார்த்தது. Je vois le roi des rois sur un lieu அந்த- très élevé. அந்த அதிகாரம் துவங்கும் பொழுது Lorsque le verset commence, உசியா ராஜா மரணமடைந்த பொழுது என்று துவங்குகிறது. l'année de la mort du roi Osias. ஏனென்றால் உசியா ராஜா மிகப்பெரிய சாதனைகளை செய்த ஒரு ராஜா யூதா Parce வரலாறு. que le roi Osias a fait de grands exploits dans sa vie parmi les Juifs. எசேக்கியா அந்த உசியா ராஜாவை பார்த்து ஆச்சரியப்பட்டு Même கொண்டிருந்தார். le roi Ézéchias s'étonne en voyant le roi Osias. ஆனால் தேவன் உசியா மரணமடைந்த பிறகு Mais l'année de la mort du roi Osias, ஏசாயாவுக்கு தன்னை காண்பிக்கிறார். l'Éternel se révèle à Ésaïe. எப்படி காண்பிக்கிறார் Comment est-ce qu'il se என்றால், révèle? உன்னதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் தேவாலயத்தை மூடி இருக்க பார்க்க. Parce que les pans de sa robe remplissaient le temple. இந்த வஸ்திரத்தின் தொங்கலை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். Nous devons prier avec les pans de cette robe. இந்த வஸ்திரத்தின் தொங்கல் எதை குறிக்கிறது என்றால், Que signifient les pans de sa அந்த robe? காலத்துல En ces temps-là, ராஜாக்களுக்கு இந்த வஸ்திரத்தின் தொங்கல் அந்த பின்னுக்கு, உதாரணத்துக்கு சொல்ல போனா அந்த பொண்ணு கல்யாண பொண்ணுக்கு si je devais prendre un exemple, si vous prenez les robes de mariée, அந்த வஸ்திரத்தின் elle a தொங்கல், une longue traîne, n'est-ce pas? அந்த கான்செப்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னா, D'où vient ce concept de longue traîne? ராஜாக்களுக்கு தான் அந்த வஸ்திரத்தின் தொங்கலை பிடிச்சிட்டு போவாங்க அந்த காலத்துல. C'est les rois qui avaient des longues traînes à leur robe, à leur tunique. எப்படி அந்த வஸ்திரம் நீண்டு கொண்டு போகும் என்றால், Tout comme ils avaient une longue traîne à leurs vêtements. ஒரு ராஜா யுத்தம் செய்து Lorsque le roi avait fait la அந்த guerre யுத்தத்திலே ஜெயம் எடுத்து விட்டால் et qu'il a eu la victoire dans cette அவருக்கு guerre, ஒரு துணியை கொண்டு அதுல பொருத்துவாங்க. on lui mettait une grande couverture par-dessus et ça அவர் pendait. ஏதாவது ஒரு சாதனையை பண்ணிட்டானா திரும்ப ஒரு நீட்டமான துணியை கொண்டு S'il பொருத்துவாங்க. avait fait un grand exploit, on le couvrait d'une grande அவருடைய tunique. ஆட்சியில வித்தியாசமான நல்லது நடந்தா ஒரு துணியை கொண்டு Si dans பொருத்துவாங்க. son règne il y a quelque chose de différent, d'un grand exploit qui se produit, il va avoir une longue traîne. ஒரு ராஜா வெளியே வரும்பொழுது Lorsqu'un roi revient, நம்ம சொல்ல தேவையில்ல, அன்னைக்கு வாழ்ந்த ஜனங்களுக்கு தெரியும். moi je n'ai pas besoin de le dire, mais le peuple d'autrefois savait. எத்தனை பேர் இவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை பிடிச்சிட்டு வராங்களோ அது எவ்வளவு நீளமா இருக்கிறதோ, C'est une longue traîne qu'il avait, tellement il y avait de அந்த personnes அளவு qui இவர் portaient சாதனை ses pans. பண்ணிருக்காருன்னு ஜனங்களுக்கு தெரியும். Plus la traîne elle est longue, plus ses exploits sont grands. உசியா நல்ல சாதனையாய் பண்ணிய ஒரு ராஜா. Osia avait fait de grands exploits, c'était un grand roi. அவர் மரித்து போனார். Il est mort.
ஏசாயா கலங்கி நின்ற பொழுது Lorsque Ésaïe était dans la détresse, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருந்து l'Éternel d'un trône très élevé அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் ஆலயத்தை மூடி பூமியை மூடத்தக்கதாக ஏசாயாவுக்கு se வெளிப்படுத்தி révèle à lui de façon à ce que les pans de sa robe couvraient le temple, couvraient la ஒரு terre. செய்தியை ஏசாயாவுக்கு Et சொன்னார். il lui donne une nouvelle à Ésaïe. ஏசாயா Ésaïe, இதுவரைக்கும் ஒரு மனிதனை நீ ராஜாவாக பார்த்து கொண்டிருந்தாய். jusqu'à présent tu as vu un homme en tant que roi. இதுவரைக்கும் ஒரு மனிதனை கண்டு நீ வியந்து கொண்டிருந்தாய். Jusqu'à présent tu avais considéré un இதோ homme. பார் என்னுடைய வஸ்திரத்தின் தொங்கல் பூமியை மூடி கொண்டிருக்கிறது. Regarde maintenant les pans de ma robe sont en train de நான் couvrir le ராஜாக்களுக்கு monde. ராஜாவாய் இருக்கிறேன் என்று Je தேவன் suis வெளிப்படுத்தி roi des rois, dit l'Éternel. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று கர்த்தர் தன்னை Je suis le வெளிப்படுத்தினார். Dieu tout-puissant, se révèle என்னாலே l'Éternel. செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று இல்லை என்று தேவன் Il சொன்னார். n'y a aucun miracle qui m'est impossible. அன்பு தம்பி தங்கச்சி Chers frères et sœurs, சகோதரனே சகோதரி chers petits frères, chères petites sœurs, எதை இழந்து போனீர்கள் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ne souffre pas parce que tu as perdu telle ou telle chose. ஐயோ நான் நேசித்த வேலை என்னை விட்டு போய்விட்டது. Oh, le travail que j'aimais, je l'ai நான் perdu. நேசித்த பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்கள். Oh, les enfants que j'aimais m'ont délaissé. என்னுடைய அக்கா என்னை விட்டு போயிட்டாங்க. Ma grande sœur m'a quitté. தங்கச்சி என்னை விட்டு Ma போயிட்டாங்க. petite sœur m'a quitté. ஐயோ என்னுடைய கணவர் என்னை கைவிட்டு விட்டார். Mon mari m'a délaissé. என்னுடைய மனைவி என்னை விட்டு போய்விட்டார். Ma femme m'a quitté. அப்படி நீங்கள் கலங்கி Peut-être கொண்டிருக்கிறீர்களா? que vous êtes dans telle இந்த souffrance. கிறிஸ்துமஸ் தினத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி En ce இருக்கிறது. temps de Noël, je te donne cette உயரமும் nouvelle. உன்னதமான சிங்காசனத்திலிருந்து L'éternel du trône très உங்கள் élevé. ராஜாவை உங்கள் கண்கள் பார்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். L'éternel s'élève à toi de sorte à ce que tes yeux le voient en tant que உங்கள் roi. கண்கள் பார்க்கட்டும் இயேசுவின் Que tout le நாமத்தினால். monde le voit en tant que roi. பெரிய வெளிச்சங்களை உங்கள் வாழ்க்கை சந்திக்கட்டும் Que இயேசுவின் ta vie நாமத்தினால். rencontre une grande lumière au nom du Seigneur எழுந்து Jésus. நிற்போம் எழுந்து நிற்போம் Nous எழுந்து allons tous நிற்போம். nous மாசே lever, s'il கட்டா vous plaît. ரபா லியாந்தா ரபா ரிகட்டா ஓகன்ல நல்ல கோடன் பிடிங்கமா ஒரு மைன் ரகட்டா சேகட்டியால மாந்தேரே Nous allons tous nous lever, s'il vous plaît. ஹalleluya எல்லாரும் கண்களை மூடி இந்த ட்ரம் செட் அடிக்கிற தம்பி Nous allons tous மாசே nous கட்டா fermer ரபா les yeux. லியாந்தா ரபா Est-ce que celui qui fait la கண்களை batterie peut மூடி venir? கண்களை Nous மூடி allons கண்களை tous மூடி fermer les yeux. மாசே கட்டாரியால மாந்தேரே போபோ சேகட்டா அந்நிய பாஷை வரம் இருக்கிறவர்கள் Ceux பேசுங்க. qui ont le don de parler en langue, parlez en langue. கண்களை மூடி Nous மாசே allons tous fermer கட்டாரியால les yeux, மாந்தேரே fermer கட்டா les yeux. சகட்டா Seigneur, nous te levons, mon முன்பிருந்து frère. பின்பு வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. Depuis le devant jusqu'au fond de la எல்லாருடைய salle, தலைகள் il y a la மேலும் அந்த présence de சிங்காசனத்தை Dieu. நீங்கள் காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். L'Éternel vous fera grâce pour que vous puissiez tous voir le trône பரலோகத்துக்கு très நேராக உங்கள் élevé. கைகளை உயர்த்துங்கள். Élevez vos mains devant le trône, devant le ஓ, ciel. ரகட்டா செட்டெரெபோலியா Oh Seigneur, தரரபரப nous சியலப. t'élèvons, mon Père. Nous t'élèvons, mon ஏ, Père. ஹalleluya. Seigneur, nous t'élèvons. ஓ, மாசே கட்டாரியால மாந்தேரெபோ. கண்களை மூடி அன்பு தம்பி. தங்கச்சி இதுவரை மனிதனை பார்த்தது போதும். Jusqu'à présent, tu l'as suffi. சூழ்நிலைகளை பார்த்தது போதும். Arrête de regarder tes circonstances. இந்த கிறிஸ்துமஸ்ல ஒரு செய்தி எங்களுக்கு இருக்கிறது. உயரமும் உன்னதமான தேவனை நோக்கி பாருங்கள். கைகளை முடிந்தால் ரெண்டு கைகளை உயர்த்து. L'Éternel sur son trône très élevé. En ce temps de Noël. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல Tout comme la mer était au-dessus. கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் ஸ்தோத்திர பலிகளை Que செலுத்து. le peuple se remplisse அந்நிய de la பாஷைகளை connaissance de பேசுங்கள். Dieu. உங்கள் நாவுகளினாலே துதி பலிகளை செலுத்துங்கள். Seigneur, nous allons te faire des sacrifices de louange. ஞானிகள் தேடி வந்து பாலகனை தொழுது கொண்டார்கள். Toutes les personnes sont venues louer அந்த l'Éternel. ஞானிகளுக்கு ஒரு நட்சத்திரம் தான் வழிகாட்டியது. Et ceux qui avaient des maladies étaient guéris. வேதம் சொல்லுகிறது அவர் ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். L'Éternel donne la sagesse à ceux qui n'ont pas la sagesse. ஞானிகளுக்கும் தேவன் தான் வழிகாட்ட முடியும். C'est l'Éternel qui donne le chemin aux sages. யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? À qui est-ce que vous faites confiance? உயரமும் உன்னதமான தேவனுக்கு முன்பாக உங்கள் கண்களை மூடி Maintenant, fermez les yeux. Regardez l'Éternel sur son trône très élevé. Et ressemez les miracles. உங்கள் நாவுகள் துதி பலியினாலே நிரம்பட்டும். Que vos langues se changent en sacrifice de louange. கட்டாசே. யாக்கட்டாசேட்ட அநேகருடைய ஜெப சத்தத்தை நான் கேட்கவில்லை. அந்த இயேசுவுக்காக Je n'entends pas les ஜெப prières de tout le monde. சத்தம் தூபமாக எழுப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால். Au nom du Seigneur Jésus-Christ, que le Masse bruit katararararararyalamande. Let's say, come on. Oh, hallelujah. Yakata setetetetereryalamande rekata. Yanderebo sialamande rebo liarakata sererererebo. Oh,
rakata setere bo 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 bo. Hallelujah. Hallelujah. கைகளை உயர்த்தி Levons les mains. Hallelujah. கைகளை உயர்த்தி கண்களை மூடி. Hallelujah. சர்வ வல்லவரால். Hallelujah. Hallelujah. Let's worship. தேவனை ஆராதிங்கிற அந்த தேவன் குமாரனாகிய அந்த இயேசுதான் கிறிஸ்து. அவரை பணிந்து கொள்ளுங்கள். சாத்திரிகள் பணிந்து கொண்டவரை பணிந்து கொள்ளுங்கள். மேய்ப்பர்கள் தொழுது கொண்டவர்களை தொழுது கொள்ளுங்கள். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. ஆராதித்து தூயரே ரத்தா செட்டரியா லமாந்தர ஆராதிப்போம். ஆராதிப்போம். சர்வ வல்லவர் நீரே பாத்திரரே. ஆராதிப்போம். ஆராதிப்போம். துதி உமக்கே. தொழுது கொள்ளுங்கள். அந்த தேவகுமாரனை தொழுது கொள்ளுங்கள். ஓ துதி உமக்கே. ஆமென். பாத்திரரே ஞானிகள் தொழுது கொண்டவரை, ராஜாக்களுக்கு ராஜாவான தேவனை. சத்தமாய் சத்தமாய் ஹalleluya. தூயரே 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 சர்வ வல்லவர் சர்வ வல்லவர். அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. கட்டிகள் கரையட்டும் இயேசுவின் நாமத்தினால. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. ஓ சர்வ வல்லவர் பாத்திரரே துதி உமக்கே. ஆராதிப்போம். கைகளை உயர்த்தி அந்த தேவகுமாரனை உயர்த்துங்கள். இந்த இயேசுதான் கிறிஸ்து. ஹalleluya. கண்களை மூடி கண்களை மூடி. ஹalleluya. ஹalleluya. சர்வ வல்லவர் ஆளுகிறார். தூயரே தூயரே சத்தமாய் சத்தமாய். இந்த தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். சொன்னதை செய்யும் வரைக்கும் உங்களை கைவிடாத ஒரு தேவன். தேவகுமாரன் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஓ பாத்திரரே நமஸ்காரம் செய்யுங்கள். நமஸ்காரம். ஓ மாசே கச்சலபலியாந்தரபபப. பாத்திரரே துதி உமக்கே. எல்லாரும் கண்களை மூடி இருக்க. Vous allez tous fermer les yeux. உங்களுடைய வலது கைகள் எடுத்து உங்கள் தலைகள் மேலே வைத்துக் கொள்ளுங்கள். Élevez votre main droite et posez-la sur votre tête. வியாதி இருக்கிறவர்கள் உங்கள் வியாதிகளின் மேலே கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். Ceux qui ont des maladies, posez des mains sur vos இப்பொழுது maladies. நாங்கள் கட்டளையிட போகிறோம். Et maintenant, nous allons ordonner. கட்டிகளுக்கு கட்டளையிட போகிறோம். Nous allons ordonner aux tumeurs. கேன்சர்களுக்கு கட்டளையிட Nous போகிறோம். allons ordonner au cancer. வலிகளுக்கு கட்டளையிட போகிறோம். Nous allons ordonner. கடன்களுக்கு கட்டளையிட போகிறோம். Nous allons ordonner aux mains. இந்த கிறிஸ்மஸ் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம். Quand ce Noël, il y a une grande இந்த lumière. கிறிஸ்மஸ் உங்க வாழ்க்கையில புதிய வெளிச்சங்களை Il y உண்டு a பண்ண une போகிறது. nouvelle lumière en ce temps de Noël. ஏனென்றால் நீங்கள் தேவனை தொழுதுகொள்ள வந்திருக்கிறீர்கள். Vous qui êtes venus adorer le Seigneur. மேய்ப்பர்களைப் போல தேவனை
தேடி வந்திருக்கிறீர்கள். Vous qui êtes venus chercher les ஞானிகளைப் போல அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறீர்கள். Tout comme les brebis viennent chercher le berger, vous êtes venus le chercher. ஒரு அன்னாளைப் போல ஆலயத்திலே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். Vous êtes venus இந்த கிறிஸ்துவை என் attendre dans la கண்கள் présence காண de வேண்டும். Dieu. Tout comme la prophétesse Anne a attendu auprès de Dieu. ஒரு சிமியோனைப் போல ஆலயத்திலே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கிறிஸ்துவை பார்த்துதான் ஆக வேண்டும். Attendu dans la présence de Dieu. Vous attendez dans la présence de Dieu. அன்னாள் என்ற ஒரு வயது முதிர்ந்த தாய் Anne était une femme avancée en âge. 80 வயதுக்கு மேல ஆகிருச்சு. Elle avait plus de 80 ans. காத்துக் கொண்டிருந்தார். Elle l'attendait. இந்த கிறிஸ்துவை என் கண்கள் காண வேண்டும். Que mes yeux voient Christ. சிமியோன் என்ற வயது முதிர்ந்த ஒருவர் Simeon était avancé en âge également. காத்துக் கொண்டிருந்தார். Il attendait. இந்த கிறிஸ்துவை எப்படியாவது நான் பார்த்துட்டு Que மறித்து mes விட yeux puissent voir Christ. யாரையும் அவர் ஏமாற்றவில்லை. Il n'a trompé personne. யாரையும் அந்த இயேசு ஏமாற்றவில்லை. Le Seigneur Jésus n'a trompé இன்னைக்கு personne. நீங்க கோயிலுக்கு வரவில்லை. Vous n'êtes pas venus dans une église. தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். Venus dans le sanctuaire de Dieu. தேவ சமூகத்திலே தேவன் உங்களை ஏமாற்ற மாட்டார். Dans le sanctuaire de Dieu, l'Éternel ne vous அவர் ஒரு trompera நாள் pas. உங்களை கைவிட மாட்டார். Il ne vous délaissera நான் pas. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Je ne te délaisserai pas, je ne t'abandonnerai point. அன்பு dit. சகோதரனே சகோதரி, பலம் கொண்டு திடமானதாயிரு. Mon cher frère, ma chère sœur, திகையாதே, கலங்காதே. fortifie-toi. உன் தேவனாகிய கர்த்தர், Où est l'Éternel ton Dieu? மேனேஜர்ல உன்னுடைய வேலையில உன் தேவனாகிய கர்த்தர், Où est l'Éternel ton Dieu? உன்னுடைய அண்ணா இல்ல உன்ன தம்பி இல்ல உன் தேவனாகிய Pas ton கர்த்தர் frère, pas ton grand frère, pas ton petit frère. Où est உன்னோடு தான் l'Éternel ton இருக்கிறார். Dieu? Il est avec toi. ஓ ஹalleluya. Alléluia. இயேசுவின் நாமத்தினால் Au nom du Seigneur Jésus. இப்பொழுது நாங்கள் கட்டளையிடுகிறோம். Et maintenant nous allons ordonner. இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது கட்டளையிடுகிறோம். Au nom de Jésus, nous allons ordonner. கட்டிகள் கரையட்டும் இயேசுவின் நாமத்தினால். Que les tumeurs partent au nom de Jésus. வியாதிகள் சுகமாக்கப்படட்டும். Que les maladies soient guéries au nom de Jésus. ஒரு சிலர் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். Beaucoup de personnes craignent encore. உங்களுடைய பேங்க்ல மிகப்பெரிய பிரச்சனை. Vous avez un problème avec votre banque. ஒரு சிலர் நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய பேங்க்ல எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. J'ai un grand problème avec ma banque. Est-ce que certaines மார்மான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள். peu importe ces personnes-là, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. la parole de Dieu vous dit, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. rien n'est impossible à Dieu. உங்கள் ஃபைனான்சியலை கர்த்தர் மாற்றுவார். L'Éternel change votre situation financière. ஓ நினைத்துக் கொள்ளுங்கள். கைகளிலே அதை வைத்து Élevez votre main. மாசே கட்ட இயேசுவின் Imposez-la நாமத்தில் sur votre tête et dites, பொருளாதாரத்திலே புதிய வெளிச்சம் உண்டாகட்டும். une nouvelle lumière dans la situation financière. குடும்பத்திலே புதிய வெளிச்சம் Dans உண்டாகட்டும். ma famille, une nouvelle lumière. வாழ்க்கையிலே புதிய வெளிச்சம் Dans ma உண்டாகட்டும். vie, une nouvelle lumière. இயேசுவின் நாமத்தில் Au கட்ட nom de Jésus, je இயேசுவின் l'ordonne. நாமத்தில் அற்புதங்களை Au nom பெற்றுக்கொள்ளுங்கள். de Jésus, je l'ordonne. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். Au nom de Jésus, je l'ordonne. ஆமென். பரிசுத்த மரியாள் இருந்த வீட்டிலே ஒரு பெரிய வெளிச்சம் உண்டானது போல Tout comme une grande lumière s'est produite dans la உங்கள் maison ஒவ்வொருவருடைய où Marie வாழ்க்கையிலும் était. வெளிச்சம் உண்டாவதா. De même dans chacune de votre vie, une grande வெளிச்சம் lumière se உண்டாக. produise. Que la lumière se produise. இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். Le peuple qui était dans la lumière a vu, dans les ténèbres a vu une grande lumière. அந்த ஒளி இருளிலே Et பிரகாசிக்கிறது. cette lumière à lui dans les ténèbres. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா ஏரியாக்களிலும் இருக்கிற இருள் இயேசுவின் நாமத்தினால் நீங்குவதாக. Que toutes les obscurités de toutes les contrées de votre vie, au nom du Seigneur Jésus-Christ, soient anéanties. எல்லா பகுதிகளிலும் வெளிச்சம் உண்டாகட்டும். Que dans toutes les contrées, il y ait la lumière. ஆழத்தின் மேலே இருக்கிற இருள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும். Que les ténèbres qui sont au-dessus de la profondeur, au-dessus de l'abîme, puissent s'écarter. ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் Que dans la vie de chaque homme, எந்தெந்த பகுதிகளிலே இருள் காணப்படுகிறதோ là où il y a de l'obscurité dans la vie de chacun, அந்த இடத்தை தேவனுடைய வெளிச்சம் ஆக்கிரமிக்கட்டும். qu'en cet endroit, la lumière puisse anéantir. அந்த cette இருளை ténèbres. தேவனுடைய வெளிச்சம் மேற்கொள்ளட்டும். Que la lumière puisse prendre le dessus sur les ténèbres. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. Nous te remercions pour ce jour béni. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கிரிகைகளை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். Nous te remercions parce que tu agis ainsi dans la vie de chacun de tes நீர் enfants. ஒவ்வொருவரையும்
கனம் பண்ணுகிற தேவன், Parce que tu es l'Éternel qui honore chacune des personnes. ஆசீர்வதிக்கிற தேவன், Tu es l'Éternel qui bénit. நடத்துகிற தேவன். Tu es l'Éternel qui conduit. ஆசீர்வதியும் Bénis, Seigneur. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. Au nom du Seigneur Jésus-Christ, mon ஆமென். bon Père. உற்சாகமாய் Amen, கரங்களை amen. தட்டி